Good morning all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி லெட் அக்ரிகேஷன் மாடல். ஸோ நம்மளுக்கு சில ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா they started to adopt this model. எதுக்கு கீழே அப்படின்னா அண்டர் பிஎம் சூர்யாகர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we have to know what is பிஎம் சூர்யாகர் ஸ்கீம். அதுக்கப்புறமா இந்த மாடல் என்ன அதையும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா, ரைட். பிரதான் மந்திரி சூர்யாகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. ஓகேங்களா, ரைட். ஸோ அண்டர் திஸ் ஸ்கீம் வி ஆர் கோயிங் டு கிவ் 300 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ். யாருக்கு? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மீன்ஸ் ரெசிடென்ஷியல்ஸ். ஓகேங்களா, நம்ம நார்மல் டொமஸ்டிக் பீப்புள் வாழக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு 300 யூனிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதா இந்த ஸ்கீம் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் பார்த்துட்டு அப்புறம் இந்த மாடல் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ டு பில்ட் ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா த்ரூ சோலார். ஓகேவா, அப்போ சோலார் அடாப்டேஷன் மூலமா நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கொடுக்க போறோம் ஒவ்வொரு வீட்டுக்குமே. ஓகே, இதுதான் இந்த ஸ்கீம். ஸ்கீமோடைய அவுட்லே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75,000 crores லான்ச் இன் 2024. 75,000 crores 2024ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். எய்ம் என்ன அப்படின்னா 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸை வந்துட்டு we need to install சோலார். ஓகேங்களா, ஸோ சோலார் வந்துட்டு 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணும் பை 2027. இதுதான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தப்ப அதோட எய்ம். ஓகேங்களா, ரைட். தென் இதுல என்ன பண்ண போறோம்? ரூஃப் டாப் சோலார். ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயுமே வந்துட்டு நம்ம சோலார் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுதான் இந்த ஸ்கீம். ஓகே, ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒவ்வொரு வீட்லயுமே வந்துட்டு we will get their own electricity. ஓகேவா, அண்ட் கிளீன் எனர்ஜி. ரைட்டா, இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எதுல இருந்து வேணாலும் வரலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெனியூபிளா இருக்கலாம், நான் ரெனியூபிளா இருக்கலாம். ஓகே, ஃபாசில் ஃபியூயல் அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து வரலாம். டைரக்டா ஃபாசில் ஃபியூயல் பர்ன் பண்ணி அதுல இருந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து வரலாம், இல்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து வரலாம். ரைட், இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஆனா அதிகமா பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70% வந்துட்டு நம்ம இந்தியாவில யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிறது தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ we are slowly moving towards renewable energy. ஸோ அதுக்கான ஒன் ஆஃப் த மெஷர்ஸ் தான் இது. ஓகேவா, ரைட். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நம்ம சோலார் பேனல் வச்சு நாமளே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, தென் இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனுக்கு யூ வில் பி கிவன் சப்சிடி. ஸோ இந்த சோலாரில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஸ்டலேஷன் காஸ்ட் இஸ் ஹை. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப எல்லார் வீட்லையும் எப்படி அதை கொண்டு வர முடியும்? ரைட்டா, ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வில் கிவ் அஸ் சப்சிடி. ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த சப்சிடி என்னன்றதை எடுத்து பார்ப்போம். அது இல்லை அப்படின்னா யூ கேன் அவைல் ஃபார் பேங்க் லோன்ஸ் ஆல்சோ. அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். யூ ஷுட் கோ ஃபார் ஏஜென்ட் சொன்னோம் அப்படின்னா அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ். ஓகே, தென் அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? எலக்ட்ரிசிட்டி பில் கண்டிப்பாக கம்மியாயிரும் உங்களுக்கு. ரைட்டா, ஓகே. இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த சப்சிடி வந்துட்டு எப்படி தராங்க? சப்சிடி பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யர் இன்ஸ்டலேஷன். ஸோ என்ன அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன்ல வந்துட்டு நீங்க பண்றீங்கன்றதை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் இன்ஸ்டாலிங் சோலார் ஒரு 4 kilowattsக்கு வந்துட்டு சிஸ்டமை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிளிட் பண்ணுவாங்க இதை. ஸோ ஃபர்ஸ்ட் 2, அடுத்து 1, அடுத்து 1. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த 4 kilowattsல ஃபர்ஸ்ட் 2 kilowatts. இப்போ நம்ம யூஸ்வலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்துட்டு எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ. நீங்க 200 யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டாங்க, காஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் போடுவாங்க. ரைட்டா, அதே மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு 100 யூனிட்ஸ்க்குள்ளேயே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பே அட் ஆல். 150 யூனிட்ஸ் டோட்டலா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 100 மைனஸ் பண்ணிட்டு 50 யூனிட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 4 kilowattsக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா 60% சப்சிடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 kilowatts வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு 50,000, ஒரு கிலோவாட்டுக்கு 50,000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்துட்டு 1 lakh ஆயிருக்கும். ஓகேங்களா, இந்த 1 lakhல 60%, அப்ப 60,000 rupees யார் கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் கொடுத்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 wattsல நீங்க என்ன பண்ண போறீங்க, 40,000 மட்டும்தான் நீங்க வந்துட்டு
ஸ்பெண்ட் பண்ண போறது. நெக்ஸ்ட் 1 வாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல 40%. இப்ப அதுல வந்துட்டு உங்களுக்கு 50,000 அப்படின்னா அதுல 40% யார் குடுத்துருவாங்க? கவர்ன்மெண்ட் குடுத்துருவாங்க. அதுலயே ரிமைனிங் மட்டும் தான் நீங்க பே பண்ண போறீங்க. அப்ப டோட்டல் காஸ்ட் என்ன ஆயிரும் நம்மளுக்கு? ஒரு 2 லேக்ஸ் வருது அப்படின்னா, அது வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாயி அரவுண்ட் ஒரு 30,000 இல்ல 40,000 தான் டோட்டலாவே நம்ம பே பண்ற மாரி வரும். ஓகேவா? சோ இந்த சப்சிடி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஓகேங்களா? இப்ப எல்லார் வீட்டுக்குமே 2 கிலோவாட்டோ இல்ல 4 கிலோவாட்டோ பத்திக்குமா? இல்லையா? சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஹவுஸ். பெரிய வீடா இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அப்ப மேக்ஸிமம் சப்சிடி அமௌண்ட்ன்றத தே ஹேவ் அ கேப். ஓகேங்களா? மேக்ஸிமம் அமௌண்ட் இவ்ளோ தான் சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அரவுண்ட் ஒரு 78,000 வரும். ஓகேவா? அப்ப நீங்க வந்துட்டு எவ்ளோ இன்ஸ்டால் பண்றீங்களோ, அதுல மேக்ஸிமமா 78,000 வரைக்கும் கவர்ன்மென்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சப்சிடி கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 கிலோ வாட்ஸ் அப்டின்னா அதுக்கு ஒரு 60% சப்சிடி. நெக்ஸ்ட் 1க்கு வந்துட்டு 40% சப்சிடி. அதுக்கு அடுத்துல இருந்து 3 முடிஞ்சிருச்சு. 3க்கு அப்புறத்துல இருந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லாத்துக்குமே நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் சப்சிடி அமௌண்ட் 78,000. ஓகேவா? சோ இதுதான் இந்த ஸ்கீம். ரைட்? சோ அப்ப சப்சிடி குடுத்துடுறாங்க. வீடு இருக்கு. நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்? ஓகேங்களா? ரைட்? சோ இப்ப இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஆல்ரெடி வி ஆர் ரிசீவிங் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சப்சிடைஸ்டு கரண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நெறைய ஸ்டேட்ஸ்ல இன்க்ளூடிங் தமிழ்நாடு. கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சப்சிடைஸ்டு அமௌண்ட். அதுவும் பர்ட்டிகுலர்லி யூ டேக் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எலக்ட்ரிசிட்டி தான் அங்க எல்லாமே. நெறைய ஃபார்மிங்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஈவி வெஹிக்கிள்ஸ எடுத்துட்டு போயிட்டு, ஃபார்ம்ல போய் சார்ஜ் போடுவாங்க. ஏன்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபார்மிங்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு. ஆனா, இந்த மாரி அவங்க பண்றது. சோ இந்த மாரி நெறைய விஷயம் நடக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ இதனால என்ன ஆகுது? வி ஆர் ஜுடிஷியஸ்லி யூசிங் த எலக்ட்ரிசிட்டி. அதே மாரி வாட்டரும் என்ன பண்றது? ஜுடிஷியஸா யூஸ் பண்றது. டாக்ஸ் இல்லன்றதுனால. ஓகேவா? ரைட். இப்ப இதெல்லாம் வந்துட்டு பிரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே வந்துட்டு ஓனா வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த ரூஃப் டாப் போகலாம். பட் இதுல இன்ஸ்டாலேஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல நம்ம செலவு பண்ணணும். ரைட்டா? சோ எப்ப செலவு பண்ணுவோம் நம்ம? அது நம்மளுக்கு ப்ராஃபிட் குடுத்துச்சு அப்டின்னா, ஓகே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல ஓகே அப்டின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆல்ரெடி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்சிடைஸ்ட் அமௌண்ட்ல கிடைச்சிட்டு இருக்கு அப்டின்னா, நம்ம ஏன் அத இன்ஸ்டால் பண்ண போறோம்? பண்ண மாட்டோம் இல்லையா? சோ இது ஏன் சப்சிடைஸ்டா இருக்குன்னா, கவர்ன்மெண்ட் இட்செல்ஃப் கிவிங் அஸ் சப்சிடைஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. சோ ரியல் எலக்ட்ரிசிட்டி என்னவோ அந்த அமௌண்ட்ட கவர்ன்மெண்ட் நம்மட்ட இருந்து வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? ரைட்? சோ டிஸ்காம்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? ரைட்? சோ அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, டிஸ்காம்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனிஸ். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனிஸ் தே இன்கர் லாஸஸ். இந்த லாஸ் அப்ப யார் தருவாங்க? கவர்ன்மெண்ட் குடுத்துரும். ஓகேங்களா? ரைட்? சோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. டிஸ்காம்ஸ்க்கு வருது. டிஸ்காம்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ற எலக்ட்ரிசிட்டிக்கு காசு யாருக்கு போகும்? டிஸ்காம்க்கு நம்ம தர்றோம். ஓகேங்களா? ரைட்? சோ தே கெட் த மனி. இப்ப இந்த மனி இவங்களுக்கு பத்தல. ஏன்னா ரியல் அமௌண்ட் அங்க போடுறது கிடையாது. சப்சிடைஸ்ட் அமௌண்ட் தான் போடுறாங்க. நம்மளுக்கு வர்ற கரண்ட்ல. அப்ப இவங்களுக்கு லாஸ் ஆகுது. இந்த லாஸ யார் தராங்க? கவர்ன்மெண்ட் தருது. சோ இன் எனிவேஸ் சப்சிடைஸ்ட் அமௌண்ட்டா இருந்தாலும் அத யார் பே பண்றாங்க? கவர்ன்மெண்ட் தான் பே பண்ணுது. ஓகேவா? சோ இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா டிஸ்காம்ஸ் தே ஆர் இன்கரிங் லாட் ஆஃப் லாஸஸ். சோ லாஸ் ஆகி அவங்களும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போகுது. ஓகேங்களா? ரைட்? சோ இப்ப இதுக்கு வந்துட்டு பெட்டர் வே என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷன். ஆனா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எதனால பண்ண மாட்டாங்க? சப்சிடைஸ்டு காஸ்ட்டா இருக்கு. ரைட். இல்ல இந்த சப்சிடைஸ்டு காஸ்ட்டே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சோ இட் பிகம்ஸ் அ பொலிட்டிக்கல் மேட்டர். ரைட்டா? சோ ஃப்ரீயா நீ யோசிச்சு பாருங்க எலக்ட்ரிசிட்டி ரேட் திடீர்னு அதிகமாயிருச்சுன்னா, அந்த கவர்ன்மென்ட்க்கு அடுத்து வோட் போடுவாங்களா? போட மாட்டாங்க. சோ இட் பிகம்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறப்ப கவர்ன்மெண்ட் இவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, சோ வி வில் சேம் ஸ்கீம் வி வில் இம்ப்ளிமெண்ட் பட் த்ரூ அனதர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகேவா? சோ இந்த மாடல் என்னன்னா, சேம் ஸ்கீம், சேம் சப்சிடி எல்லாமே அதே தான். பட் இவங்களா இண்டிவிஜுவலா இப்ப எங்க வீட்டுக்கு சோலார் பேனல் வேணும்னு இண்டிவிஜுவலா நான் போய் அப்ளிகேஷன் குடுக்குறதுக்கு பதிலா, வி ஆர் கோயிங் டூ கலெக்ட் லாட் ஆஃப் பீப்பிள். ஓகேங்களா? ரைட்? சோ ஸ்டேட்டே என்ன பண்ணுது அப்டின்னா, குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ வந்துட்டு இல்ல நம்பர் ஆஃப் ஹவுசஸ் ஓகேவா? சோ அவங்க எல்லாரையும் அக்ரிகேட் பண்ணி, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அப்ளிகேஷன் போடுற மாரி வச்சுக்கோங்க. ஒருத்தர் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பதிலா 100 பேர் சேர்ந்து அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா, ரைட்டா? அந்த மாரி 100 பேருக்கு வீட்டுக்கு அட் அ டைம்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணி தர்றது. ஓகேவா? ஆனா இதுவும் பார்த்தீங்கன்னா வாலண்டரி தான். ஓகேவா? சோ இதுவும் என்ன பண்ண போறோம்னா, எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வேணுமோ, அதாவது சோலார் பேனல் வேணுமோ, அந்தந்த ஹவுசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு, we are going to calculate
அண்ட் அந்த வீட்டுக்கெல்லாம் அட் அ டைம்ல என்ன பண்ண போறோம், அக்ரிகேட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சேம் டைம் we're going to install. ஓகேங்களா? ஸோ இதுலயும் இன்ஸ்டாலேஷன்ல அப்ப சப்சிடி இருக்குது. இந்த சப்சிடி காஸ்ட், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்லாம் யார் தர்றாங்க? கவர்மெண்ட் தான் தராங்க. ஆனா கவர்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் திஸ் சப்சிடைஸ்ட் எலக்ட்ரிசிட்டிஸ், ஓகேங்களா? அதாவது சின்ன சின்னதா எலக்ட்ரிசிட்டி டிஸ்காம்க்கு வந்துட்டு போறப்ப அதுக்கு லாஸ்ட்க்கு அமௌண்ட் தர்றது, எப்படின்னா அந்த சப்சிடில குடுக்கக்கூடிய அமௌண்ட்ட ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட்டா? ஸோ எப்படியும் கவர்மெண்ட் தான் காசு தராங்க. சப்சிடினாலும் கவர்மெண்ட் தான். இன்ஸ்டாலேஷன்னாலும் அதுக்கான சப்சிடி அமௌண்ட் கவர்மெண்ட் தான் தராங்க. பட் சின்ன சின்னதா அமௌண்ட் மாசம் மாசம் இப்படி போறதுக்கு பதிலா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன் லேட்டர் பீரியட் தே டோன்ட் ஹேவ் டு சஃபர். ஓகேவா? அதுதான் இந்த யூட்டிலிட்டி லெட் அக்ரிகேஷன் மாடல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்துட்டு இப்பதான் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து டார்கெட் பாத்தீங்கன்னா we need to complete around 30 lakh installations வந்துட்டு பண்ணி முடிக்கணும். ஓகே, அதுல வந்து அரௌண்ட் ஒரு 2 lakh வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ இதுல கரண்டா அரௌண்ட் ஒரு 10 ஸ்டேட்ஸ் வந்துட்டு இன்வால்வ்டு. ஓகேவா? இதுல பாருங்க. ஸோ நியூ அப்ரோச் வந்துட்டு போறாங்க ஸ்டேட்ஸ். ஸோ பிஎம் சூர்யா கர்ங்கிறது நம்ம பார்த்ததுதான் ரூஃப்டாப் இன்ஸ்டாலேஷன். அந்த ரூஃப்டாப் இன்ஸ்டாலேஷன்லயே புது மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்றோம். அந்த மெத்தட் தான் இந்த யூட்டிலிட்டி லெட் மாடல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்ஸ் பாருங்க, தே ஆர் கிவிங் ஹெவிலி சப்சிடைஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தராங்க. ஓகேவா? இப்ப இதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுத்து ரூஃப் டாப் சோலார் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு போக மாட்டேன்றாங்க. ஏன் போக மாட்டேன்றாங்கன்னா ஆல்ரெடி சப்சிடைஸ்டு அமௌண்ட் இருக்கிறதுனால. ஓகே, திரும்ப 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 கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, இதுல வந்துட்டு மாசம் மாசம் இதுக்குன்னே அமௌண்ட் பே பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்குது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், ஒன் டைம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ண போறோம் ரூஃப் டாப் சோலார் வந்துட்டு இன்ஸ்டால் பண்றதுல. ஓகே, ஸோ திஸ் வில் ரெடியூஸ் யுவர் லாங் டர்ம் சப்சிடி பர்டன். ஓகேவா? சப்சிடி பர்டனை குறைக்க போறோம். பட் ஸ்டில் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் ஆன் திஸ். கவர்மெண்ட் கையில தான் காசு போகுது. பட் ரெக்கரிங்கா இல்லாம ஒன் டைம் இன்ஸ்டால்மெண்டோட முடிச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இதில் டார்கெட் சொல்லிட்டோம். தென் சாங்ஷன்ட் இன் 10 ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆந்திரா, ஒடிஷா, கேரளா, அந்தமான், தெலுங்கானான்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ சென்டர் கைட் பண்ணி அதுல இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ்னா என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அகைன் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் அந்த ரிமைனிங் காஸ்ட் வந்துட்டு அந்த மக்கள் தான் போடணும். ஓகேங்களா? தென் யூ ஷுட் ஹேவ், பிகாஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் லார்ஜ் நம்பர், ஒரு ஊரே வந்துட்டு நீங்க மாத்தணும். ஓகேங்களா? ஸோ இல்ல ஒரு 100-200 மெம்பர்ஸை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரைட்டா? ஸோ ரூஃப்னா தி ரூஃப் ஷுட் பி இன் அ சூட்டபிள் மேனர். கரெக்டா? ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டால் பண்ற அளவுக்கு ரூஃப் இருக்கணும். அது ஒரு இஷ்யூ இருக்கு. அண்ட் இதுல அதிகமா சஃபர் ஆகிறது யாருன்னா இந்த பூவர் ஹவுஸ் ஹோல்ஸ் தான். அப்ப பூவர் ஹவுஸ் ஹோல்ஸுக்கு தான் நம்ம சப்சிடி தர்றோம். ரைட்? அப்ப அந்த பூவர் ஹவுஸ் ஹோல்ஸ்ல தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அந்த பூவர் ஹவுஸ் ஹோல்ஸோட வீட்ல ரூஃப் இருக்குமா போதுமான அளவுக்கு? அப்ப அதுவும் அகைன் இட் இஸ் ரைசிங் த கொஸ்டின். ஓகேவா? ரைட். தென் அகைன் நம்ம சொன்ன மாதிரி கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியே ஆகணும், அமௌண்ட்டை வந்துட்டு திரும்பவும் பே பண்ணியே ஆகணும். அப்ப திரும்பவும் இது கவர்மெண்ட்டுக்கு இட் பிகம்ஸ் அ பர்டன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் இந்த சோலார் பேனல்ல. தென் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, சப்சிடி இஸ் கிவன் ஃபார் ஒன்லி ஃபார் இன்ஸ்டாலேஷன். சோலார் வந்துட்டு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் இருக்கும். சன் இருக்கிற வரைக்கும் தான் சோலார் பவர் இஸ் அவைலபிள். அதுக்கப்புறம் என்ன பண்றது? ரைட்டா? ஸோ யூ நீட் டு ஸ்டோர் இட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேட்டரி சேவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ பேட்டரி எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ இந்த பேட்டரியில் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, மார்னிங்ல இருந்து வரக்கூடிய இந்த சர்ப்ளஸ் எனர்ஜி இட் வில் கோ அண்ட் சேவ் இன் த பேட்டரி. அதை நீங்க என்ன பண்ணிப்பீங்க, நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பேட்டரி வாங்குறதுக்கான அமௌண்ட்ல நோ சப்சிடி. அதனாலே என்ன ஆகும், இட் வில் டிஸ்கரேஜ் பீப்புள் டு அடாப்ட் திஸ் ரூஃப் டாப் சோலார். ஓகே, தென் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட் வில் ரெடியூஸ் யுவர் சப்சிடி பர்டன் ஃபார் த கவர்மெண்ட். ஓகேங்களா? தென் ரெனியூபிள் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் யூ டீசென்ட்ரலைஸ்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த சென்ட்ரலைஸ்டு ஒன்ஸ். ஓகே, தென் யூ கேன் ரெடியூஸ் யுவர் இம்போர்ட். ஓகேங்களா? கோல் ஆயில்லாம் இம்போர்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதனாலே நம்மளுடைய இம்போர்ட் டிபெண்டன்சி கம்மியாகுது, எனர்ஜி செக்யூரிட்டி வந்துட்டு ஜாஸ்தியாகுது. ஓகே, then you can save your electricity bills. So அதனால சேவிங்ஸ் மக்கள் கையில lot of money will be there. Okay, then transmission losses. So lot of time உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பவர் கிரிட்ல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்ப்ளிட் ஆகி வருது இல்லையா? ஸோ
இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமா வருது. ஸோ லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் லாஸ்ட் இன் டிரான்ஸ்மிஷன் இட்செல்ஃப். அப்ப அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் என்ன பண்ணிடலாம் நம்ம? இதுல கட் ஆஃப் பண்ணிடலாம். உங்க வீட்லயே ஜெனரேட் ஆகுது, உங்க வீட்லயே யூஸ் பண்ணிக்கிறீங்க. சம்டைம்ஸ் அண்டர் சம் ஸ்கீம்ஸ் என்னன்னா, இஃப் யூ ஹேவ் எக்ஸஸ், இஃப் யூ ஹேவ் ப்ரொடியூஸ்ட் எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி, யூ கேன் செல் இட் டு த கிரிட் இட்செல்ஃப். ஓகேவா? என்ன பண்ணிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆகுறத உங்க வீட்டுக்கு தேவையானது போக நீங்க எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டிய நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கிரிட்டுக்கு வந்துட்டு சேல் பண்ணலாம். ஓகேங்களா? வேற யாருக்காவது செல் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு இன்கமும் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும், நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிறது வந்துட்டு ஒரு நெகட்டிவா இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் இந்த பிஎம் சூர்யா கர் ப்ரோகிராம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப சூர்யா அப்படின்னாலே யூ நோ கெட் டு நோ சோலார் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு நம்மளுக்கு சப்சிடி தராங்க. வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால். அதுல யுட்டிலிட்டி லெட் மாடல். ஸோ யுட்டிலிட்டி லெட் மாடல்ன்றது என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் தேவை? யுட்டிலிட்டி பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு யுட்டிலைஸ் இட்? யுட்டிலிட்டில அக்ரிகேட் பண்ணி, மொத்தமா எல்லாரையும் அக்ரிகேட் பண்ணி, ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ நம்மளுக்கு எய்ம் என்னது? 30 லேக் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணணும். அதுல 2 லேக் ஆல்ரெடி ஓவர். ஓகேவா? ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒன்லி அண்டர் சூர்யாகர். ஓகேங்களா? வெறும் சூர்யாகர் ப்ரோகிராம்ல 52 லேக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எக்ஸெப்ஷன். அண்டர் சூர்யாகர்ல மட்டும் ஃபுல்லாவே. இந்த யுட்டிலிட்டி லெட் மாடல் இல்லாம. ஸோ இந்த யுஎல்ஏ காம்போனன்ட்ல பார்த்தோம்னா 2 லேக் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அபவுட் யுட்டிலிட்டி லெட் மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரீன் பாண்ட்ஸ். ஓகே. ரைட். ஸோ பாண்ட்ஸ்ன்றது என்னது நம்மளுக்கு யூசுவலா? ஸோ இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஓகேங்களா? ரைட். ஸோ மீன்ஸ் பாண்ட் பேப்பர் பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, யூ வாண்ட் இன்வெஸ்ட்மென்ட். உங்களுக்கு அமௌண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ ஆனா நம்ம கிட்ட அமௌண்ட் இல்ல. ஆனா இப்ப இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்ப யார்கிட்டயாவது நம்ம கடன் வாங்குறோம். ஓகே. அப்ப கடன் வாங்குறப்ப என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒண்ணு சாட்சியா நம்ம குடுப்போம் இல்லையா? அதுதான் இந்த பாண்ட். ஓகேங்களா? ஸோ வி வில் கிவ் பாண்ட் டு சம்ஒன் அண்ட் தட் பெர்சன் வில் கிவ் அஸ் அமௌண்ட். ஓகேங்களா? அந்த பாண்ட் என்ன காட்டுது அவங்களுக்கு? ஐ வில் ரீபே யூ த அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இத்தனை வருஷம்னா இத்தனை வருஷம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்ளோனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்ளோ. ஓகேங்களா? ஸோ யூசுவலா எப்படி வட்டி வாங்குறோம்? அதேதான். ஓகேங்களா? பட் நம்ம ஒரு பாண்ட வச்சு வாங்குறோம். இதுக்கு பேர் பாண்டுன்னு சொல்லிக்கிறோம். இப்ப கவர்மெண்ட் வாங்குச்சுன்னா அத செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல அத பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ அப்ப பாண்டுங்கிறது என்னது? இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிஸ். அது பப்ளிக் கவர்மெண்ட்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல பிரைவேட் கம்பெனிஸா இருக்கலாம். ஸோ அந்த கம்பெனி தே ஆர் கோயிங் டு கிவ் பாண்ட் டு சம்ஒன் டு பாரோ த மனி. ஓகேங்களா? அந்த பாண்ட்ல என்ன இருக்கும் அவங்களுக்கு? அந்த பாண்ட்ல என்னது? ரைட். ஸோ எவ்ளோ அமௌண்ட், எவ்ளோ இயர்ஸ்க்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் அதுல இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுல யாருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கம்பெனில இருந்து ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்டருக்கு என்ன கிடைக்கும்? குடுக்குறாங்க இல்லையா? பாரோவர் நம்ம ஒருத்தவங்கட்ட இருந்து வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க இன்வெஸ்டர் இந்த இடத்துல. ஸோ இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ரைட்டா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். இதுதான் வந்துட்டு பாண்ட். ஹவ் இட் வொர்க்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். ஸோ கிரீன் பாண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த பாண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி பர்ப்பஸ். அண்ட் இஃப் த ப்ராஜெக்ட் இப்ப நான் நான் என்ன பண்றேன்? நான் தானே பாண்ட் குடுக்குறேன். ரைட்டா? பாண்ட் குடுக்குறேன். காச வாங்கிட்டேன். நான் இந்த அமௌண்ட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். கரெக்ட்டா? அந்த இன்வெஸ்ட் பண்ற ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு கிரீனான ப்ராஜெக்ட்டா இருக்குது. மீன்ஸ் ரெனியூபிள் எனர்ஜி. ஓகேங்களா? ரைட். இல்ல லைக் என்விரான்மென்டலி சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, அதுக்கு நம்ம வாங்குன அந்த பாண்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? நான் குடுத்த பாண்டுக்கு பேரு கிரீன் பாண்ட் அப்டின்னு. ஓகேவா? ரைட். ஸோ சிம்பிள். பாண்டுங்கிறதே அமௌண்ட் வாங்குறது தான். ஓகேங்களா? ஸோ வி ஆர் பையிங் சம் மனி ஃப்ரம் எ இன்வெஸ்டர். அதுக்கு வந்துட்டு ஒரு பாண்ட வந்துட்டு நம்ம தர்றோம். ஓகேங்களா? அண்ட் அந்த மனிய நம்ம வி ஆர் கோயிங் டூ இன்வெஸ்ட் இன் பர்ட்டிகுலர் என்விரான்மென்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அப்டின்னா, அந்த பாண்டுக்கு பேரு கிரீன் பாண்ட் அப்டின்னு சொல்றோம். பட் இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டூ இன்வெஸ்ட் இன் என்விரான்மென்டல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் என்விரான்மென்டல் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பண்றப்ப, ஸோ என்விரான்மென்ட் அண்ட் எக்கானமி லைக் லாட் ஆஃப் டைம்ஸ் தே டோன்ட் கோ டுகெதர். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப சம்டைம்ஸ் இப்ப நீங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு குயிக்கா இருக்கு. பட் அதுக்காக நீங்க ஒரு ஒரு ரோடு போடுற இடத்துல 4 மரத்த வெட்ட தான் செய்யணும். கரெக்ட்டா? அப்ப என்விரான்மென்ட் வந்துட்டு பாதிக்கப்பட தான் செய்யும்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும்? எக்கானமி அண்ட் என்விரான்மென்ட் டோன்ட் கோ இன் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி என்விரான்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ஹையா இருக்காது. பிகாஸ் இந்த இடத்துல கோல்ன்றது என்னது? என்விரான்மென்ட்ட சேவ் பண்ண போறோம். ஓகேவா? ஆனா இதுவே நீங்க என்விரான்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கே போகாம லைக் யுட்டிலைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் ப்ராஃபிட் இல்லையா? பட் டெஸ்பைட் ஆஃப் தட் நீங்க என்விரான்மென்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அப்படின்றப்ப இந்த பாண்ட் நம்ம குடுக்குறோம் பாத்தீங்களா? அந்த பாண்ட்ல இருக்கிற ஈல்டு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட்? மீன்ஸ் இப்போ ஒரு இன்வெஸ்டர்ட்ட இருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா? ரைட்? ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு பாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பாண்ட வாங்கிட்டு அமௌண்ட் குடுத்துருக்காரு. இப்ப அவருக்கு என்ன போகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அமௌண்ட் வந்துட்டு நம்ம குடுத்துட்டு இருப்போம். கரெக்ட்டா? சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வரக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் பாண்ட்ஸா இருக்கு அப்படின்னா ஒரு 7% வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவே இந்த கிரீன் பாண்ட்ஸ்ல அவங்க வச்சாங்க. கிரீன் பாண்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6.5 ஓகேங்களா? 7 6.5 ஸோ 7% 6.5ன்றப்ப அந்த 0.5 டிஃபரன்ஸ் வருதா? ஸோ இட்ஸ் நாட் அ வெரி லார்ஜ் அமௌண்ட். பட் அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நம்ம என்னன்னு சொல்றோம்? டிஸ்கவுண்டட் ரேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இது ஏன் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னா, இப்ப நான் தான் பாரோ பண்ணியிருக்கேன் அமௌண்ட்ட. கரெக்ட்டா? ரைட்? ஐ அம் த பாரோயர். யூ ஹேவ் இன்வெஸ்டர், பாரோவர். ஓகேங்களா? ரைட்? ஸோ இவர் வந்துட்டு இவருக்கு பாண்ட் தராரு. இவர் இவருக்கு அமௌண்ட் தராரு. ஓகேவா? ஸோ இப்ப பாண்ட் தந்த நான் தான் இவருக்கு என்ன குடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தரணும். கரெக்ட்டா? நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் தரணும். அந்த ஃபுல் அமௌண்ட்ட பே பண்ற வரைக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நான் குடுத்துக்கிட்டே தானே இருக்கணும். ரைட்? இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறது பாரோயருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்குமா? இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 7%க்கு பதிலா 6.9 இல்ல ஒரு 6.5% இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப என்ன ஆகும் எனக்கு? பாரோவர் இன்வெஸ்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறது கம்மியாகுது. அப்ப எனக்கு பாரோயிங் சீப்பரா இருக்கு. கரெக்ட்டா? புரியுதா? சோ இப்ப நான் பாரோ பண்றது இப்ப இன்னொரு இன்வெஸ்டர் இருக்கிறாரு. அவர்ட்ட வந்துட்டு 7% நம்ம குடுக்குறதுக்கும், 6.5%ல நான் வந்துட்டு இவருக்கு இன்வெஸ்டருக்கு நான் அமௌண்ட் குடுக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இங்க 7%க்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணணும். இங்க 6.5 பே பண்ணா போதும். மீன்ஸ் பாரோயிங் பிகம்ஸ் சீப்பர் ஃபார் மீ. ஓகேங்களா? பட் இது இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்துக்கோங்க. இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இட் பிகம்ஸ் அ லாஸ் ஃபார் தட் பெர்சன். கரெக்ட்டா? பட் தே இன்கர் தட் லாஸ். அது லாஸ்ன்னு நம்ம பார்க்க வேணாம். பட் தே ஃபீல் தட் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் என்விரான்மென்ட். ஓகேங்களா? சோ ஓகே நம்ம வந்துட்டு ஒரு நல்லது பண்றோம். ஓகே என்விரான்மென்ட்க்கு ஒரு நல்லது பண்றோம் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன ஆயிருது? உங்களுக்கு அது காம்பன்சேட் ஆயிருது. சோ திஸ் பெர்சன் ஃபீல்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் சம்திங் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? சோ என்விரான்மென்ட்காக ஏதோ பண்றோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால தே அக்செப்ட் வித் தட் லோ ஈல்ட். ஓகேங்களா? சோ அந்த 6.9ங்கிறது ஓகே அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. சோ அக்செப்ட் வித் தட் லோ ஈல்ட் அதுதான் டிஸ்கவுண்டட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அண்ட் இவங்களுக்கு என்ன ஆயிருது? நம்ம கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சீப்பான பாரோயிங் மெத்தட் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு இவங்களுக்கும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பாண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கிரீன் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்ப என்ன நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரீசென்ட்லி இஷ்யூட் மீன்ஸ் இப்ப உங்களுக்கு இந்த கிரீன் பாண்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஆஃப் 3 டைப்ஸ் ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் கேன் இஷ்யூ ஓகேங்களா? ஸோ அத வந்துட்டு சாவரின் கிரீன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யார் ரிலீஸ் பண்றது? கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணா அத சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் யூ ஹேவ் கார்ப்பரேட் கிரீன் பாண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ கம்பெனிஸ் பிரைவேட் கம்பெனிஸ்குள்ள வந்துட்டு இல்ல பிஎஸ்யூ கம்பெனிஸ் வந்துட்டு பாண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ரைட்? தென் அது இல்லாம முனிசிபல் கிரீன் பாண்ட்ஸும் இருக்கு. ஸோ லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஒரு அர்பன் லோக்கல் பாடி லோக்கல் பாடிஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களே வந்துட்டு இந்த கிரீன் பாண்ட்ஸ வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மென்ட் ரைஸ் பண்றதுக்காக, அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அத வந்துட்டு நம்ம முனிசிபல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிரீன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு டைப் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? மீன்ஸ் கவர்மெண்ட் இஷ்யூட் சாவரின் யீல்ட் சாரி சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு? அரௌண்ட் 50 பில்லியன். ஓகேங்களா? ஸோ 30 இயர் கிரீன் பாண்ட்ஸ். அப்ப அதோடைய வேலிடிட்டி பீரியட் என்னது? 30 இயர்ஸ். அப்ப 30 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணும்? தே நீட் டு ரீபே பேக். ஓகேங்களா? ரைட்? அட்ராக்டிங் கிரீனியம் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்றதெல்லாம். ஓகே. So you see, like conventional bonds, issuer borrows money from investors and promises to repay the principal with the interest. ரைட்டா? இப்ப நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். அதான் ஒண்ணு. இதுவும் என்னது? டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்னது நம்மளுக்கு? கடன் வாங்குறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? அதேதான்.
ஓகே. பட் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்வெஸ்டட் ஐ மீன் சார் தே ஆர் இஷ்யூடு ஃப்ரம் த கவர்மெண்ட் த்ரூ ஆர்பிஐ. ஓகேங்களா? அப்ப ஆர்பிஐ தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, டைரக்டா இஷ்யூ பண்றது. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஓகேவா? ரைட். தென் சொன்ன மாதிரி கார்பரேட் கிரீன் பாண்ட்ஸ் இருக்கு ஏரியா. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கு பேர் கிரீன் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இதையும் ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி, கிளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பட் ஷுட் பி கிளீன். ஓகேங்களா? ஸோ கிளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், தென் எனர்ஜி எஃபிஷியன்சி, சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல், தென் கிளைமேட் அடாப்டேஷன். ஓகேங்களா? ஸோ கிளைமேட் ரிலேட்டடான இது வர கிளைமேட் ரெசிலியன்ஸ் ரிலேட்டட் இது எல்லாமே. ஓகே. இது எல்லாமே என்னன்னு சொல்றோம் நம்ம கிரீன் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இந்த சப்சிடைஸ்டு டிஸ்கவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகே. ஸோ இன்வெஸ்டர் நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்டர் மே அக்செப்ட் ஸ்லைட்லி லோயர் ஈல்டு. நம்ம சொன்னோம் இல்லையா அந்த 6.7% போல 6.5 6.9னா அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதனால? பிகாஸ் ஆஃப் தேர் என்விரான்மெண்டல் கேரக்டர்ஸ், பிகாஸ் தேர் யூஸ்ட் இன் என்விரான்மெண்ட், அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதுல ஸோ நம்மளுக்கு யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கிளைமேட் ஃபினான்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வரலாம். ஓகே. ரைட். ஸோ சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா கிரீன் வாஷிங். ஸோ சம்டைம் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு கிரீன் ப்ராஜெக்ட்னு சொல்லி தான் வி ஆர் கெட்டிங் மணி. அந்த மணியை வந்து நம்ம ப்ராப்பரா கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணலைனா, சப்போஸ் இஃப் யூ டைவர்ட் தட், ஓகேங்களா? அப்ப அந்த ரியல் பர்பஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் இட் வில் பி அ ஃப்ராட் இல்லையா? ஸோ அதனால இட் இஸ் எசென்ஷியல் டு லுக் ஓவர் த ப்ராஜெக்ட்ஸ், எந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ன்றதை பார்க்கணும். சம்டைம்ஸ் கிரீன் வாஷிங் அப்படிங்கிறது என்னன்னா அது அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 100% கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் பார்த்தா அதுல எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிடுறாங்க. பட் அந்த ப்ராடக்ட்ல ஒரு அதை ப்ரொடியூஸ் பண்றதுல ஜஸ்ட் ஒரு 1% வந்துட்டு ரீசைக்கிள் திங்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன கிளைம் பண்ணிக்கிறது? 100% எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கிளைம் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஃபால்சிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதை என்னன்னு சொல்றோம் நம்ம கிரீன் வாஷிங் அப்படின்னு சொல்றோம். டேர்ம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் மிஸ் அலோகேஷன் ஆஃப் ப்ரொசீட்ஸ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி யூ கேன் டைவர்ட் த ஃபண்ட் ஃபார் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் இருக்கு. கிரீன் வாஷிங்ன்றப்ப உண்மையாவே அது என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் கிளைம் பண்ணிட்டு 100% என்விரான்மெண்டலா இருக்காது. அதுக்கு பதிலாக சும்மா பேருக்கு இத்தினூண்டு ஏதாவது சம்திங் பண்ணிட்டு அதை வந்து கிரீன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறது. இல்லைங்களா? அது வந்து கிரீன் வாஷிங்னு சொல்றோம். ஓகே. தென் வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ வி டோன்ட் நோ வெதர் தே ஆர் யூசிங் இட் ஃபார் த ரியல் பர்பஸ். ஓகே. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம அந்த ஸ்ட்ராங் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங் இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும் இதை வந்து காம்பேக்ட் பண்றதுக்கு அப்படின்றத சொல்றோம். ஓகே. ரைட். ஸோ தட்ஸ் இட் அபவுட் கிரீன் பாண்ட்ஸ். அண்ட் தென் இதெல்லாம் நம்மளுக்கு எதுல ஏன் இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ வி ஹேவ் என்டிசி கோல்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த என்டிசி கோல்ல நம்மளுக்கு வந்துட்டு வி ஷுட் மேக் இந்தியா 2047க்குள்ள என்ன பண்ணிடணும், கிரீனர் இந்தியாவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜீரோ கார்பன் அவுட்புட் இதெல்லாம் வரணும்னு சொல்லி நம்ம எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அப்படின்றப்ப அதுல வந்துட்டு இட் இஸ் எய்டிங் இன் தட் கோல் அப்படிங்கிறதுக்கும் ஒண்ணு. ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளுக்கு இப்ப ரீசெண்டா இந்த இஷ்யூ வந்துட்டு ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது எதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தே ஹேவ் அ லாட் ஆஃப் கன்சர்ன் அபவுட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால நோட் பண்ணிக்க முடியுது. ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வி ஹேவ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எஸ் சார். ஓகேங்களா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஸோ கார்பரேட் கம்பெனிஸ் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? ஸோ தட் தே நீட் டு இன்வெஸ்ட் இன் எனிதிங் ரிலேட்டட் டு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ ஒரு வில்லேஜ் வந்துட்டு அடாப்ட் பண்றதா இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம். அண்ட் அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் அன் ஆப்ளிகேஷன். ஸோ ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா இஃப் இட் ஹாஸ் அ குட் இன்கம் அப்படின்னா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸ், ஓகேங்களா, லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸோட ப்ராஃபிட்ல 2% அவங்க வந்துட்டு இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பிகம்ஸ் அ கம்பல்சரி ஒன். ஓகேங்களா? யாருக்கு? பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. ரைட். அப்ப அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு தே கேன் யூஸ். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த், டிரான்ஸ்போர்ட் இது மாதிரி எதுல வேணாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி என்னது? என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அகைன் யூ வில் கெட் ப்ராஃபிட் ஃப்ரம் தட். ஸோ அதனாலே என்ன பண்றாங்க, லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அடாப்டிங் திஸ் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு சிஎஸ்ஆர் கீழே வர்றதுனால. ஓகேங்களா? ரைட்.
பாத்தீங்கன்னா சக்திக்கு சப்ததாரா. ஸோ இது என்ன அப்டின்னா, ஸோ டியூரிங் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே பிரைம் மினிஸ்டர் ஒரு 7 ஃபீல்ட்ஸ் வந்துட்டு சொல்றாரு. ஓகேங்களா? 7 ஃபீல்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம க்ரோ ஆகணும் அப்டின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. அந்த 7 ஃபீல்ட்ஸ் என்னன்னா, ஹவ் வி நீட் டூ க்ரோ. ஸோ விஷன் என்னவா இருக்கணும் அப்டிங்கிறத மட்டும் பாத்துரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்டின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங். இதுல ரொம்ப இல்லைனாலும் நீங்க ரீட் பண்றப்ப இந்த உங்களுக்கு ஹைலைட் ஆயிருக்க வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? போல்ட் லெட்டர்ஸ். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே வாட் வே வி ஆர் மூவிங். ஸோ இந்தியா எத நோக்கி போயிட்டு இருக்குது. அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்மே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ரைட். ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா, இந்த ஸ்கீம் இது ஓரியன்டடா இருக்கா இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துரும். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங்ல வி நீட் டூ டெவலப் கம்ப்ளீட் டொமஸ்டிக் வேல்யூ செயின். ஃபுல்லாவே என்ன பண்ணியிருக்கணும்? டொமஸ்டிக்கா எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. வி நீட் டூ கம்ப்ளீட்லி ப்ரொடியூஸ் எவ்ரிதிங். ஓகே. தென் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன். மேனுஃபேக்சரிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபைனல் கன்சம்ப்ஷன் வரைக்கும் எல்லாமே எங்க தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். இந்தியாலயே ப்ரொக்யூர் பண்ணி இந்தியாலயே ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ஓகே. சோ இட் ப்ரோமோட்ஸ் யுவர் ஆத்ம நிர்பர் பாரத். ஓகேங்களா? தென் தென் இட் ஷுட் பி குளோபலி காம்படிட்டிவ். ஓகேங்களா? நம்மளோட மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் சோ காம்படிட்டிவ் கம்பேர்ட் டு த அதர் குளோபல் லெவல் இண்டஸ்ட்ரீஸ். சோ குளோப் லெவலுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ வந்துட்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே. தென் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மென்ட். இப்ப நீங்க இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா? எம்ப்ளாய்மென்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்ல 2 கோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு குளோபல் ஹப் ஆக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ குளோபலி காம்படிட்டிவ் ஆக்கணும். அண்ட் தென் கம்ப்ளீட் வேல்யூ செயின் வந்துட்டு இந்தியாக்குள்ளேயே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுலயே ஆத்ம நிர்பர் பாரத் வந்துட்டு வந்து. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஸோ வி ஆர் வெல் இனஃப் டு எக்ஸ்போர்ட் ரா மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப ரைஸ் நம்ம நல்லா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றோம். சீட்ஸ், ஃபிளார்ஸ் ஓகே இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் we are good at exporting the raw material. அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாவும் ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து மாறி போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இல்ல வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. Primary production. So we need to move from primary production towards value added processing and exports. Okay, இப்போ டொமேட்டோ ப்ரொடியூஸ் பண்றோம்னா டொமேட்டோ ப்ரொடியூஸ் பண்றதோட அதை நிறுத்தக்கூடாது. ஸோ யூ ஷுட் கோ ஃபார் ஒரு பியூரி எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? டொமேட்டோ வச்சு பிகாஸ் டொமேட்டோவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபாரின்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி தே ஓன்ட் யூஸ் டொமேட்டோ. என்ன பண்ணுவாங்க டக்குன்னு பியூரி எடுத்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டொமேட்டோவே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பெரிஷபிள். சீக்கிரமா கெட்டு போயிடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஃபார்மர்ஸ்க்கும் சம்டைம்ஸ் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்ப எக்ஸஸா இருக்கக்கூடிய டொமேட்டோஸ்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட் தம். ஒரு இடத்துல கன்சர்வ் பண்ணி வைக்கிறதும் நம்மளுக்கு கஷ்டமான வேலை தான். ஓகேங்களா? தென் யூ நீட் லார்ஜ் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு பதிலா வாங்குற டொமேட்டோல யூ இமேஜின் ஹாஃப் ஆஃப் த டொமேட்டோ யூ ஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு சாஸ் இல்ல பியூரியா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் உடைய டேஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுது. செல்ஃப் லைஃப் அதிகமாயிடுது. இட் வில் பி தேர் ஃபார் வெரி லாங் பீரியட். அண்ட் ஒரு டொமேட்டோவா விக்கிறதுக்கும் ஒரு சாஸா விக்கிறதுக்கும் அமௌண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபார்மர்ஸ் வில் கெட் ப்ராஃபிட். ஓகே. ஸோ அதை தான் இந்த வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஆடட் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா அதை ப்ராசஸிங் பண்றது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டில் வி ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் அதர் ப்ராடக்ட்ஸ். ரைஸ்ல வந்துட்டு வி ஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அதெல்லாம் ஓகே. பட் அதர் ப்ராடக்ட்ஸ்க்கு மூவ் பண்ணணும். மில்லட்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் ப்ரொடியூஸ் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஓகே. தென் ஃபுட் ப்ராசஸிங் நம்ம சொல்லிட்டோம். கோல்ட் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா அந்த கண்டெய்னர் வந்துட்டு கோல்டு யூனிட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்பெல்லாம் என்ன ஆகாது உங்களுக்கு தக்காளி இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிஷபிள் கூட்ஸை வந்துட்டு கோல்டு யூனிட்ஸ்ல வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்ல அதை சேவ் பண்ணி வைக்கிறது. இதுக்கு நம்மளுக்கு இந்த கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். வேர் ஹவுசஸ் கிரியேட் பண்றது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்க்ளூடிங் யோர் டெக்னாலஜிஸ். ஓகே. சம்டைம்ஸ் ட்ரோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் பண்றது. ஓகேங்களா? ஆர் யோர் ட்ரிப் இரிகேஷன், ஃபெர்டிகேஷன் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ அது பெருசா ஃபார்மர்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அக்ரில வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ குளோபல் இன்னோவேஷன் ஹப்பா வந்துட்டு இந்தியாவை மாத்தணும். ஓகேங்களா? ஸோ வி ஷுட் நாட் பி கன்சியூமர். ஓகேங்களா? வேற யாரோ ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்றது மட்டும் இந்தியாவா இருக்கக்கூடாது.
we should innovate lot of things அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுலயும் பர்டிகுலர்லி எதுல அப்படின்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் ஏஐ, ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஏன்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், இன்னோவேஷன் ஹப்பா இந்தியா மாறணும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் அகைன் ஒரு ரிப்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐஎம்எஃப் ரிப்போர்ட் ஐ திங்க் ஸோ இந்த வேர்ல்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோ க்ரோத்தில் தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, யூ லீவ் இந்தியா, யூ டேக் அதர் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸோட க்ரோத்துமே ஸ்லோவாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பீரியட்ல மொத்த வேர்ல்டையுமேவும் ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் ரன் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. ஓகேங்களா, ஏஐ இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டே இருக்கிறதுனால தான் எக்கானமி வந்துட்டு இன்னும் டெத் ஆகாம கொலாப்ஸ் ஆகாம இட் இஸ் ரன்னிங். ஓகேங்களா, ஒருவேளை இந்த செக்டர் இப்ப இல்ல அப்படின்னா லாட் ஆஃப் பிளேசஸ் என்ன இருக்கும், நம்மளுக்கு எக்கனாமிக் கொலாப்ஸ் வந்துட்டு நடந்திருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்ஸ் வந்துச்சு. மீன்ஸ் இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட்ல இப்ப என்னதான் இருக்குன்னு அர்த்தம், ஏஐ ரிலேட்டட் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ வி நீட் டு இன்வெஸ்ட் லாட் இன் திஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் செக்டர்ஸ். ஓகே, ஸோ இன்னோவேஷன் ஹப்பா வந்துட்டு நம்ம மாறணும். தென் பில்ட் அப்பான் ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும், அதில் நீங்கள் டிஜிட்டலைஸாக யூஸ் பண்ண போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு யூபிஐ அப்படிங்கிறது டிஜிட்டல் ஒன். ஓகேங்களா, ஸோ அதை என்ன பண்றோம், பப்ளிக் நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இட்ஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அந்த யூபிஐ மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வி நீட் டு கிரியேட் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கதி சக்தி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதி சக்தி அப்படின்னாலே இது என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ரைட், கதி சக்தி அப்படின்னாலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறதுல இட் கேன் பி எனிதிங், லாஜிஸ்டிக்ஸா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா, இல்ல வெதர் ரிப்போர்ட்டிங்கா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எதுல வரும், ஒரு போர்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே கதி சக்தியில வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இன்ஃப்ரா டெவலப்மெண்ட். இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் மல்டி மோடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ லைக் யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ், ஏர்போர்ட், ரயில்வே, ரோட்வே, இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதை என்ன சொல்றோம், மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம். ஏர், வாட்டர், சீவே, வாட்டர்வேன்னு சொல்றது. இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணும். வி நீட் டு மிக்ஸ் மெர்ஜ் எவ்ரிதிங். ஓகேவா, அதை சொல்றோம். தென் ரெடியூஸ் யுவர் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ்ன்றது என்னது, லைக் ஃப்ரம் சப்ளை செயின் டு டில் யோர் எண்ட். ஓகேங்களா, கன்சம்ஷன் வரைக்கும் இருக்க எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸில் வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த காஸ்ட் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளீன் ரோடு, ஓகேங்களா, அதனால நீட்டான ஒரு ரோடு, ஹைவே ரோடு, ஒரு 6 லேன் ரோடு வந்துட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிகம்ஸ் ஈஸியர். ரைட்டா, இதுவே ஒரு நார்மலான ஒரு சின்ன ரோட்னா இட் வில் காஸ் லாட் ஆஃப் டிராஃபிக். ஸோ டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். போர்ட்டுக்கு போறதுக்குள்ள இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட ரோட்வேஸை நல்லா லைக் நல்லா ஹைஃபையா மாத்திட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். ஓகேங்களா, ஸோ டோல் கலெக்ஷன் ஃபாஸ்டாக் கொண்டு வந்துட்டோம் இல்லையா, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டே ஃபார் லாங் டைம். அது ஸ்கேன் பண்ணிக்கிறோம், அமௌண்ட் வில் பி டிடெக்டட் ஈஸியா ஃபாஸ்டாக்ல. ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கொண்டு வரோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. மீன்ஸ் ஃப்ரம் யுவர் மேனுஃபேக்சரிங் டு யுவர் கன்சம்ஷன், அதுக்கு நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீன்ஸ் அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா கிடைக்கும். தென் ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தென் அது இல்லாம போர்ட் லிட். ஸோ இதுல வந்துட்டு இப்போ நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ போர்ட் ரிலேட்டட் ஏர்வே, வாட்டர்வே எல்லாம் ஓகே, சாரி ஏர்வே, ரோட்வே ஓகே. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போர்ட் டெவலப் பண்ணணும். போர்ட் நல்லா டெவலப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து இட் வில் ஹேப்பன் குவிக்கர். ஓகேங்களா, ஸோ அதனால போர்ட் லெட் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி. தென் ரக்ஷா சக்தி, ஸோ டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லியர் ஒன்ஸ் இந்தியா லைக் டிபெண்டட் ஆன் எவ்ரிதிங், டிபெண்டட் இன் இட்ஸ் டிஃபென்ஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்டட் ஆன் அதர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்குமே என்ன பண்றது, மிசைல்ல இருந்து ஆர்ட்லர்ல இருந்து எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நவ் பார்த்தீங்க அப்படின்னா வி ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ இந்தோனேஷியா என்ன பண்ணோம், அஸ்த்ரா, பிரம்மோஸ் இதெல்லாம் வந்துட்டு விற்கிறதுக்கு டீல் பேசியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ வி பிகம் எக்ஸ்போர்ட் ஹப். இது வந்துட்டு டைரக்ட் மிசைல்ஸ் எல்லாம் வந்துட்டு விற்கிறது. இது இல்லாம பார்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ டிஃபென்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், வி வில் செல். ஓகேங்களா, ஸோ அது ஈவன் ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாதிரியானது பர்டிகுலர்லி இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம செல் பண்ணுவோம் இன்னொரு கண்ட்ரிக்கு. ஓகேவா, ஸோ அந்த எக்ஸ்போர்ட் டீல்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ இந்தியா பிகம் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப். இதை என்ன பண்ணணும், நம்ம இன்னும் ஜாஸ்தியாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஷுட் டூ ஆர் ஓன் R&D டிசைன் மேனுஃபேக்சரிங். யாரையும் இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கி காப்பிகேட் பண்ணாம நம்மளே என்ன பண்ணிக்கணும், ஓனா வந்துட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிரீன் அண்ட் ப்ளூ எக்கானமி. கிரீன் எக்கானமின்றது ரிலேட்டட் டு யுவர் கிரீன் ரெனியூபிள் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் ப்ளூ எக்கானமின்றப்ப யுவர் மெரைன் ரிலேட்டட் திங்ஸ். ஓகேங்களா, சஸ்டைனபிள் மெரைன் கல்டிவேஷன் பண்றது,
இல்ல யூஸ் பண்றது. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றோம். அன்டச்டு செக்டர் மெரைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெருசா வந்துட்டு நம்ம எஃபோர்ட் போடாத ஒரு செக்டர். ஸோ அத யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சாஃப்ட் பவர். ஓகே. சாஃப்ட் பவர் அப்படின்னாலே இட்ஸ் ரிலேட்டட் டூ கல்ச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சாஃப்ட் பவர் டிப்ளமசி அப்படின்ற ஒண்ணு சொல்லியிருந்தோம். ஸோ கல்ச்சர வந்துட்டு நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ஓகே. ஸோ இன்டகிரேட்டிங் யுவர் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் இன்டூ ஸோ ரியல் லைஃப் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு யோகா, ஆயுர்வேதா இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் என்ன பண்றது? ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். இத என்ன பண்றோம் நம்ம? மெயின் ஸ்ட்ரீம்குள்ள கொண்டு வரோம். ஓகே. ஸோ அத வந்துட்டு ப்ரமோட் பண்றது, டூரிசம் கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் ஸ்ட்ரெங்தன் யுவர் இன்டர்நேஷனல் இமேஜ் அண்ட் பீப்பிள் டூ பீப்பிள் கனெக்ஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஸ்கேம்ன்றது என்னன்னா, டிரான்ஸ்ஷிப்மென்ட் அப்டின்னா, ஸோ யூ ஆர் மூவிங் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ் ஓகேங்களா? ஸோ இதுல இன்டர்மீடியேட்டா ஒரு இடத்துல வந்து ஓகேங்களா, யுவர் கூட்ஸ் கம் ஹியர், தென் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்மீடியரி இடம் இருக்கு பார்த்தீங்களா? அத தான் என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்ஷிப்மென்ட் அப்டின்னு சொல்றோம். அண்ட் பார்ட்டிகுலர்லி இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் ஷிப்பிங்ஸ் ஓகேங்களா? ரைட்? கப்பல்ல வந்து நம்ம திங்ஸ் எடுத்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு, இந்த கண்ட்ரில இருந்து திரும்பவும் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு அது போறது. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்மீடியேட் கண்ட்ரி இருக்கு இல்லையா? அதான் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்ஷிப்மென்ட் அப்படி. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ யுஎஸ் ஹவ் ரீசென்ட்லி பாயிண்டட் அவுட் தட் ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஸ்கேம் நடக்குது. மீன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் சைனா. இப்ப சைனாக்கும் யுஎஸ்க்கும் ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட்? ஸோ அவங்களுடைய டாரிஃப் வந்துட்டு ரேட் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 200% 300%ன்னு டாரிஃப் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுவே இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30% 40% டாரிஃப் இருக்கும். ஸோ டாரிஃப் வென் யூ கம்பேர் இட் வித் சைனா, சைனால இருந்து ஆரிஜின் ஆகிற கூட்ஸ விட இந்தியா ஆரிஜின் கூட்ஸ் அப்படின்னா டாரிஃப் ரேட் கம்மியா இருக்கா? ஸோ வாட் சைனா வில் டூ? தே வில் டைவர்ட் தட் டூ ஐ மீன் தே வில் இங்க இருந்து ஒரிஜினேட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தே வில் ரீச் இந்தியா அண்ட் ஃப்ரம் இந்தியா தே வில் பி லேபிள்ட் அஸ் இந்தியன் குட்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிரும்? டாரிஃப் வந்துட்டு கம்மியா பே பண்ணா போதும் இல்லையா? ஸோ இத தான் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுல பர்ட்டிகுலர்லி பூனே, தென் குஜராத் அண்ட் சென்னை. இந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ஸ்ல வந்துட்டு லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நோ த 3 பெல்ட் ரீஜியன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த பெல்ட் ரீஜியன்ஸ் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர்லி ஃபார் எலக்ட்ரானிக் கூட்ஸ், மேனுஃபேக்சரிங் கூட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாஸ்ல இருந்து நம்மளுக்கு இந்த ஸ்கேம் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, லைக் ஃபினான்ஷியல் டெமோக்ரசி. ஸோ இதுல பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ஜன்தன் யோஜனா ஸ்கீம்ன்றது தான் என்னது? ஜீரோ அக்கவுண்ட் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ யூ டோன்ட் ஹேவ் டூ மெயின்டெயின் யுவர் மினிமம் பேலன்ஸ் அண்ட் ஜீரோ பேலன்ஸ் இருந்தா போதும். யூ கேன் ஓப்பன் அ அக்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ இதுல வி பாட் திஸ் ட்ரினிட்டி மீன்ஸ் டேம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டேம் ட்ரினிட்டி மீன்ஸ் ஜன்தன் அக்கவுண்ட்ஸ். அது கூட என்ன இருக்கு? ஆதார், மொபைல். இது 3யுமே லிங்க் பண்றதுக்கும் ரைட்? ஸோ யூ ஹேவ் அ பேங்க் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் வந்துட்டு ஈஸிலி இட் இஸ் ஐடென்டிஃபைபிள் பை யுவர் மொபைல் நம்பர். கரெக்ட்டா? ஸோ மொபைல் நம்பர் அண்ட் யுவர் ஆதார். ஒரு மொபைல் நம்பர் ஒரு ஆதாருக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பா உங்களோட பேங்க் அக்கவுண்டோட சிங்க் ஆயிருக்கும். ஸோ இப்ப சிம்பிளா இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலே போதும் வி வில் கெட் ஆல் த டீடைல்ஸ் ரைட்? ஸோ இப்ப இந்த 3யுமே நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்ன ஆயிருச்சு? ஸோ டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்துட்டு பண்றப்ப இட் பிகேம் சோ ஈஸியர், இட் பிகேம் டிரான்ஸ்பரண்ட். லீக்கேஜஸ் வந்துட்டு நம்மளால பிரிவென்ட் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? அதாவது கமிஷனிங் வாங்குறது இது எல்லாத்தையும் பிரிவென்ட் பண்ணி டைரக்ட் மனி வென்ட் டூ த பீப்பிள். ஓகேங்களா? ஸோ அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபினான்ஷியல் டெமோக்ரசி அப்படிங்கிறதுல ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ஜீரோ அக்கவுண்ட் வி இன்க்ளூடட் லாட் ஆஃப் பீப்பிள் இன்டூ திஸ். ஸோ அதனால ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவிட்டி வந்துட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னன்னா, ஈவன் தோ லாட் ஆஃப் பீப்பிள் வேர் தேர். ஓகேங்களா? லைக் லாட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வேர் தேர். லைக் மோர் தென் க்ரோர்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் வேர் தேர் இருக்கு. பட் நம்மளுக்கு சும்மா வந்துட்டு அக்கவுண்ட் இருக்குன்றதுக்காக எவ்ரி ஒன் இஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவ்னு நம்மளால சொல்லிட முடியாது. இட் ஷுட் பி ஃபினான்ஷியலி ஆக்டிவ் அப்படிங்கிறதே சொல்றாங்க. ரைட்? அக்கவுண்ட் ஷுட் பி ஆக்டிவா இருக்கணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லாட் ஆஃப் பீப்பிள் ஈவன் தோ தே ஓன் அன் அக்கவுண்ட் தே டோன்ட் நோ எனிதிங் அபவுட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எனிதிங். ஓகேங்களா? ஸோ அந்த அவேர்னஸ் வந்துட்டு ஸ்டில் இட் இஸ் பிரசன்ட் அமாங் த பீப்பிள். டிஜிட்டல் அவேர்னஸ் இருக்க கிடையாது. டிஜிட்டல் லிட்ரஸி இல்ல அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த நெகட்டிவ்ஸ். ஸோ ஈவன் தோ வி ஹேவ் அ குட் சிஸ்டம் அதுல இன்னும் நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றதுமே இதுல வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ஓகேவா? ரைட். இப்ப ஃபினான்ஷியல் டெமோக்ரசி பத்தி பார்த்திருக்கோம். அதாவது ஜன்தன் யோஜனா. ஓகேங்களா? ஸோ அத வந்துட்டு பார்த்திருக்கோம். தென் டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஸ்கேம் பார்த்திருக்கோம். தென் கிரீன் பாண்ட் ஓகே 7 பாயிண்ட்ஸ் ஓகே. ஸோ 7 விஷன்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் யுட்டிலிட்டி சூர்யா கர் வந்துட்டு புரோகிராம் வந்துட்டு பார்த்திருக்கோம். ஓகேவா? ரைட்.